இருக்கியா தீபா? நல்லா இருக்கேன்க்கா. சரி, நீ உள்ள போ. வாமா தீபா. நல்லா இருக்கேம்மா. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. உனக்காக நாங்க கோயிலா போயிட்டு வந்தோம். நல்லா இருக்கேம்மா. அப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. உனக்கு இப்படியெல்லாம் ஆகும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலம்மா. கடவுள் புண்ணியத்துல நீ பொழைச்சு வந்துட்ட. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஏன் இங்கேயே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் உள்ள போலாம் வாங்க. வாமா. தீபா உள்ள வாமா. ஐயோ, இவ வந்துட்டாலே. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா உண்மையும் சொன்னா என் கதை முடிஞ்சிடும். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உட்காருமா. நாம ஆண்டவனை வேண்டிக்கிட்டது, போஸ்டர் அடிச்சு ஒட்டினது எதுவுமே வீண் போகல. தீபா கிடைச்சிட்டா. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. தீபா, அந்த ரம்யா ரியா உன்னை கூட்டிட்டு போய் என்ன பண்ணாங்க? சம்மந்தி, இப்ப எதுக்கு அதெல்லாம்? தீபா இப்பதானே வந்திருக்கா. ஆறாமற அத பத்தி பேசிக்கலாம். இப்ப எதுவும் கேட்க வேண்டாம். சரிங்க சம்மந்தி. தீபா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க. இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சமையலா நான் செய்ய போறேன். நல்லா சமைச்சுவே மீனாட்சி. தீபா நல்லா சாப்பிட்டோம். அடிப்பட்டு குணமாகி வந்திருக்கா இல்ல? சரிங்க அத்தை. அத்தை, நான் ஐஸ்வர்யா அக்கா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரட்டா? இவ என்ன பேச போறான்னு தெரியலையே. அவகிட்ட என்னம்மா பேச போற? அத நான் பேசிட்டு வந்து சொல்றேன். ஐயோ, இவ தனியா பேசணும்னு சொல்றாளே. கண்டிப்பா இவ மலையில இருந்து தள்ளி விட்டதை பத்தி தான் பேச போறா. இன்னைக்கு நம்ம தீந்தோம். அக்கா, என்ன தீபா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வரீங்களா? என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? வாங்க சொல்றேன். கார்த்திக், தீபாவை சபா ஆபீஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்ததா அம்மா சொன்னாங்க. தீபா எப்படி கிடைச்சான்னு சொல்றா? சாரிண்ணா, நான் உங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன தப்பு செஞ்சீங்கன்னு நான் சொல்லிட்டா? என்ன என்ன தப்பு நான் செஞ்சேன்? நீங்க தப்பே செய்யலையா? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. தப்பு செஞ்சா சமயத்துல புத்தி கெட்டு போய் எல்லாரும் தப்பு செய்யற மாதிரி நானும் தப்பு செஞ்சேன். ஏய், தப்பு செஞ்சேன்னு சொல்ற, அது என்ன தப்புன்னு சொல்றீ? அதை விட்டுட்டு எதேதோ மழுப்புறா. ச்சே.
தப்புங்கிறது வேற, குற்றங்கிறது வேற. நீங்க செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம். அது என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தெரியும் தான், என்ன பண்றது? நான் கொஞ்சம் சுயநலமா இருந்துட்டேன். சுயநலமா என்ன செஞ்சேன் அத முதல்ல சொல்றீ. மேட்ரு என்னன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லாம நீயும் பூடகமா பேசினா எப்படி? சுயநலமா இருக்க வேண்டியதுதான். அதுக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா? எங்க அம்மா உன்னாலதான் ஜெயிலுக்கு போனாங்க. நான் கர்ப்பம் இல்லைன்னு கண்டுபிடிச்சேன். என்னை வீட்டை விட்டு துரத்துனதும் நீதான். அந்த கோவெல்லாம் மனசுல சேர்ந்துதான் என்னை இப்படி செய்ய வச்சது. சரியான நெஞ்செழுத்தக்காரியா இருப்பா போல இருக்கே. என்ன செஞ்சேங்கிறத மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறா. நீங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப பெரிய குற்றம். ஏதோ கோவத்துல செஞ்சுட்டேன்னு சர்வ சாதாரணமா சொல்றீங்க. தீபா, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்றாளே தவிர உண்மை எதுவுமே வெளியே வர மாட்டேங்குதே. சரி, அதிரடியா ஒன்னு கேட்டு பாப்போம். என்ன சொல்றான்னு பாக்கலாம். அன்னைக்கு மலையில ரம்யா, ரியா எங்களோட நீங்களும் தானே இருந்தீங்க. இப்ப வாச்சும் உண்மை என்னன்னு சொல்றீங்களா?